மோடி ஜோசப் விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட் தயாராயிடுச்சு. ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தி வந்தது. நம்ம ரொம்ப ஆவலோட பார்த்தோம். ஆனா வரவே கூடாதுன்னு வன்மத்தையும் கால் பிடிச்சும் காட்டினது என்ன நியாயம்? தர்மமா நியாயமாங்க? எவ்வளவு பெரிய அக்கிரமா நீங்க அழிச்சாட்டியமா பண்ணீங்க. சசிகலா மாதிரியா விஜய் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒப்பீடு சரியா இல்ல சசிகலா மாதிரி இவர் அடங்கி போவார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு பிறகு அவரை ரிலீஸ் பண்றதுக்கான டேட் அப்படின்றதும் சரியான ஒரு பல சிக்கல்கள் பிடுங்கல்கள் இருக்குது. சீமான் அந்த படத்துக்கு ஆதரவா வார்த்தை சொல்றாரு. விஜய் நாளைக்கு நம்மள சிஎம் கேண்டிடேட்டா சொல்றாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ள இருக்கலாம். இந்த படத்துக்கு விஜய் பயந்து இருக்கிறது இமேஜ் அடிப்படும். நீங்க வேணா பயந்து இருந்துகிட்டு களத்துக்குள்ள ஒண்ணும் சொல்லாம வெளியே 4 பேரை வச்சு சிம்பதின்னு சொன்னா அது ஒரு ரசிகனுக்கு சிம்பதி வரும். ஆனா படம் ஜனநாயகத்தை நீங்க பார்க்கும்போது என்னையா இந்த படத்துக்கு சென்சாருக்கு இவ்வளவுக்குள்ள பயந்தாருங்கிற அந்த ஹீரோயிசம் வந்து சப்கான்சியஸ்ல அடிப்படும். 2024 விஜய் நிக்காததுக்கு காரணம் ராகுலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு அவர் நிக்கல. எஸ், ஆன்லைன் கேண்டிடேட்ங்கிற அப்ப இது விஜய் மோசடி பண்றியா அல்லது விஜயும் ஜானாருக்கும் சேர்ந்து இழிச்சவாய் பத்திரிகாரன் கொஞ்சம் பேர் இருக்கான், அவங்கள மோசடி பண்றியா? இந்த முறை அவரு தேர்தலை விட்டுட்டு அடுத்த முறை பாத்துக்கலான்ற விலகிறதுக்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார், 2வது முறையாக மீண்டும் நேற்று விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருந்தார். ஒரு 5.5 மணி நேரம் விசாரணையில நடந்துச்சு. இது பற்றி நிறைய செய்திகள் வெளியில பல ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருந்தோம். அதே விஜய் தரப்பு மறுத்து இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? விஜய் தரப்பு மறுத்தது என்னைக்கோ நயனார் நாயந்திரன் சொன்னதை மறுக்கிறாங்க. தம்பி நிர்மல்குமார்னாலும் சரி, ஆதவர்ஜனாலும் சரி, ஜான் ஆரோக்கியசாமினாலும் சரி, சகோதரர் ஜோசப் விஜயனாலும் சரி, 8ஆம் தேதி நியூஸ் 18 சேனல்ல நான் பேசினதை பார்க்கணும். இந்த கருத்து என் மதிப்புக்குரிய சகோதரன் நயனார் நாயந்திரன் கருத்துக்கு எதிரானது. என் மதிப்புக்குரிய சகோதரி தமிழிசை டாக்டர் அவங்க கருத்துக்கு எதிரானது. மோடி ஜோசப் விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட் தயாராயிட்டு. இத கடந்த முறை நம்மதுலயே நீங்க பதிவு பண்ணிருந்தேன். அதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு இப்போ இந்த டைம் 1 மணிக்கு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. அந்த ஆர்குமெண்ட்ல நீதியரசர் கேட்கிறாரு, நீதியரசர் ஹியர் த அதர் பார்ட்டிஸ் த கார்டினல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இயற்கை நீதியோட ஒரு விதியே 2 தாவாக்காரங்களுக்கு இடையில ஒருத்தர் கருத்தை மட்டும் கேட்டு முடிவெடுக்க கூடாது, மற்றவருக்கு கருத்தை கேட்கணும். தணிக்கை வாரியத்தோட கருத்தை கேட்கறதுக்கு தனி நீதிபதி அவகாசம் கொடுக்கலங்கிறத நீதியரசர் முதன்மை நீதிபதி தெளிவா சொல்றாங்க. அதுல தணிக்கை வாரிய தலைவர்கள் படத்தை பார்க்கல, தலைவர் போர்டு தலைவர் பார்க்கலங்கிறது வந்திருக்கு. அப்போ சென்சார் ப்ராசஸ் இன்னும் சரியா தொடங்கல. முத கட்டம் உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் 10 நாள் வசூல் அடிச்சிடலாம், அள்ளிடலாம் நினைச்சாங்க. கலெக்டிவா 10 நாள் வசூல் ஒரு 500 கோடி தாண்டிடும். 500 கோடி தாண்டினா 2 படம்னா ரஜினிக்கு ஜெயிலர், அது ரஜினி படம். அது பீஸ்ட் படத்துல தோல்வி அடைஞ்ச நெல்சன் வச்சு 500 தாண்டிட்டாரு. அடுத்து 2வது படம் வந்து 500 தாண்டினது ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ். அது இது கூலி, அது ஏ சர்டிபிகேட் இல்லைன்னா 600 பேருக்கும் 500 தாண்டிச்சு. 4 நாள் 400 வந்து அதுக்கப்புறம் 100 தான். 500 தாண்டிட்டு 2 படம் 500 தாண்டி இருக்கு. விஜய் கே லியோ படமும் 500 தாண்டி இருக்கு. அது ஜெயலலிதா கீழே தானாலும் அது வந்து விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜுக்கு தான் 2 படம் 500 தாண்டி இருக்கு. அவருக்கு இன்னொரு டைரக்டர் வேல்யூ இருக்குது. நம்ம மணிரத்னத்துக்கு வேல்யூ கொடுத்தோம், சங்கருக்கு கொடுத்தோம், லோகேஷ் கனகராஜுக்கும் கொடுத்து தான் தீரணும். சோ இந்த படங்கள் வரிசையில இது வெறும் விஜய் படம் தான். அது 9 நாள் வெக்கேஷன்ல வந்தா 500 தாண்டி இருக்கும். சிவகார்த்திகேயன் படம் அவர் மார்க்கெட் வேல்யூ உள்ளவர். எம்ஜிஆர், ரஜினி, விஜய் அந்த முத்திரை இன்னும் பதிக்கல. ரஜினி தானே இன்னும் ரூலிங். 2 படம் 500 கோடி தாண்டி. லாஸ்ட் இயர் அவர் படம் தான் அசியம் வந்திருக்கு. விஜய் இல்லையே, கேரியரே இல்லையே விஜய்க்கு 25ல. கேரியர் உச்சம்லாம் சொல்றாரு, கேரியரே இல்லையே, படமே இல்லையே சிவகார்த்திகேயன். அப்போ இந்த வரிசைக்குள்ள சிவகார்த்திகேயன் படம் வந்தா அவருக்குள்ள ஆடியன்ஸ்ல அது 350 ஆட்டு சுருக்கிறோங்கிறத உங்களுக்கு இது பண்ணீங்க. சிவகார்த்திகேயனுக்கு மேல வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டினீங்க. கெடுவான் கேடு நினைப்பான். 4 பேரை வச்சுக்கிட்டு கெடுதல் பண்ணக்கூடியவனும் கேடு நினைப்பாங்கிற மாதிரி நீங்க பெரிய வலிய நாட்டு பெரிய நெட்வொர்க். அவர் யாரு, பழனிசாமியா ஏதோ ஒருத்தர், ஒரு பெரிய
ஃபேக் ஐடியாலாம் வச்சிருக்கிறாராம சோட்டை தாட்டை துறைமுகனுக்கு எதிராக கனி டிராப்புக்கு முயற்சி பண்றாங்களாம் நம்ம தம்பிக்கு எதிராக, அப்படியெல்லாம் அவரை பற்றிய பெரிய தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு மஃபியா கும்பல் மாதிரி சிவகார்த்தியனுக்கு எதிராக அநீதியும் அழிச்சாட்டியமும் அக்கிரமும் பண்ணீங்க. ஏன் நான் தான் சொன்னேன், சிவகார்த்தியன் வர்சஸ் விஜய்ங்கிறத மார்க்கெட்டிங் ரேஞ்சை பார்த்து அவருக்கு ஆடியன்ஸ் வலிமை தெளிவா இருக்குங்கிறதுலையும் அவரை நம்பி படங்கள் ஓடுதுங்கிறதையும் வச்சு சிவகார்த்தியன் வர்சஸ் விஜய்ங்கிறத ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆதன் மாதேசுகிட்ட நாம தான் அதை முத நம்ம அதை பிளான் பண்ணோம்னா பொய்யா பிளான் பண்ண முடியாது. மார்க்கெட் வேல்யூ இல்லாத நடிகரை வச்சு விஜய்க்கு எதிராக நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? அப்ப இருக்குது, மக்கள் அபிமானம் இருக்குங்கிறத நம்ம அதை சொன்னோம். அது நிஜத்துல உருவாகி ஜனநாயகம் வர்சஸ் பராசக்தி வந்தது. நம்ம ரொம்ப ஆவலோட பார்த்தோம். ஆனா வரவே கூடாதுன்னு வன்மத்தையும் கால் பிடிச்சும் காட்டினது என்ன நியாயம்? அது எப்படிங்க ஒரு படம் வரக்கூடாதுன்னு பேசுறது? எந்த ஊர் நியாயங்க அது? தர்மமா நியாயமாங்க? எவ்வளவு பெரிய அக்கிரமா நீங்க அழிச்சாட்டியமா பண்ணீங்க. அது இயற்கை நீதி. உங்க படமே அந்த 9 நாளைக்குள்ள வர முடியாம ஆகி போச்சு. அன்னைக்கு நிலைமையை பார்த்தா படம் வருமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குரிய. நீதி அரசர் தன் முடிவை சொல்லட்டு மத்திய அரசு கடுமையா இருக்காங்கிறது வாதங்கள்ல தெரியுது. அன்னைக்கே அந்த வாதத்துல மதிப்புக்குரிய ஒரு டிபேட்டர் ஒருத்தர் சொன்னாங்க, ரெஸ்பெக்ட் த டிபேட்டர். ஒரு ஷோ முடிஞ்சு 2வது ஷோல இருந்து படம் வரும்னு நான் தான் சொன்னேன். தமிழிசை நயினார் கருத்தை மீறி என் கருத்தை மோடிக்காக சொல்றேன், மோடி நன்மைக்காக சொல்றேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் சொன்னேன். 8ஆம் தேதி சொன்னேன், 9ஆம் தேதியாக இந்த இதெல்லாம் வருது. அப்ப நம்மளும் மோடி கிட்ட நம்ம கருத்தை முன்வைக்கிறோம், மோடி நன்மைக்காக முன்வைக்கிறோம், மோடிக்காக முன்வைக்கிறோம். ஜனநாயகம் படம் சிரமப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு தொழில். ஆனா அரசியல் களத்துக்குள்ள அது நாளைக்கு இவர் விஜய் வந்து ராகுல் காந்தியோட போய் நிற்பாரு. மோடிக்கு எதிராக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா இடத்திலும் தன் பாப்புலாரிட்டிய கேரளால ஒரு பெரிய டான்சர், ஸ்ரீலங்காவிலே சிங்களரும் விஜய்க்கு டான்ஸ் ரசிக்கிறாங்களே. இந்த பாப்புலாரிட்டியை இந்த குட்டிவில்ல ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு, சோனியாவுக்கு மகன் ராகுல் காந்தி ஆதரவாட்டு, ஜானாரிசாமி ஆலோசனையில ஜோசப் விஜய் இது பண்ணுவார். இந்தியாவே நாங்க தான் முடிவு பண்ணுவோம் பாரு, இந்தியாவே நாங்க தான் முடிவு பண்ணுவோம். மிஷினரி, கிறிஸ்தவர்கள், மதமாற்ற கூட்டம், இந்த லயோலா கும்பல், இந்த யாரு பெலிக்ஸ் ஜெரால்டு, ஜேபிஆர் குடும்பம், இவரு ஜேசிடி பிரபாகர், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த கூட்டம் இன்னும் இந்த கூட்டத்துக்குள்ள நிறைய பேரு கண்ணுக்கு தெரியாம இருக்காங்க. எங்க ஊர்ல விஷாணி ஒரு பையன், என்ன வெறி, மத வெறி. இந்த கூட்டம் தான் நாளைக்கு வந்து இங்க முடிவு பண்ணும், இந்தியாவை முடிவு பண்ணும், ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்டவரை அடிச்சு அப்படி பார்சல் பண்ணலன்னா, கிரஷ் பண்ணலன்னா மோடி என்ன பெரிய அலர்ட்டா இருக்கக்கூடிய அரசியல்வாதி இல்ல? மோடிக்காக எதையும் எதிர்பார்க்காம, பதவி எதிர்பார்க்காம நிற்கக்கூடிய நாங்க என்ன அலர்ட்டான அரசியல்வாதிகள்? இப்படிதான் சசிகலாவை வீழ்த்தணும். நீங்க வந்து ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து காங்கிரஸுக்கு பார்க்க நீங்க ஏத்துறீங்க, நீங்க வந்து காங்கிரஸுக்கு பார்க்க நீங்க ஏத்துறீங்க. இப்ப தம்பி கிஷோர் கே சாமி, ஜெயதீஸ்வரன் அந்த உண்மையை கரெக்டா பண்றான். நம்ம அதைத்தான் சொல்றோம். மோடி எவ்வளவு நுணுக்கமா மைக்ரோவா அரசியல் பண்ணனால எத்தனை பேரை மிதிச்சு எழும்பி ஒரு நீச்சி இழிவானவன் சொல்லப்பட்ட ஒருத்தன், எந்த பின்புறமும் இல்லாதவன், ட்ரெயின்ல டீ வித்த ஒருத்தன் இன்னைக்கு இந்தியாவோட 4வது முறை பிரதமராகி எதிர்க்க சாதனை முறியடிக்கிற நிலைமைக்கு வரணும்னா எவ்வளவு விஷயங்களை மைக்ரோவா எடுத்து வந்திருக்கணும். அப்ப நீங்க நாளைக்கு 29 ராகுல் காந்திக்கு ஆதரவா தென்னிந்தியாவிலே தளபதியா இருக்கக்கூடியவங்களை உங்களை கிரஷ் பண்ணலன்னா மோடி எப்படி அரசியலை நடத்திட்டு இருக்க முடியும்? நயினார், தமிழிசை அவங்க ஆசைப்படலாம், 60 வயசு தாண்டவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. பட் மோடிக்கு பார்வை அது இல்லைங்கிறதா எங்க கருத்து. அந்த இடத்துக்குள்ளதான் நாங்க 2021 மோடியே பிரைம் மினிஸ்டரா ப்ரமோட் பண்ணின எங்களுக்கு என்னைக்கு நிரந்தர மதிப்புக்கு மரியாதை உரியவர், சாதாரண ஆள் இல்ல, எமர்ஜென்சி எடுத்தவர், ராஜீவ் காந்தியை க்ளோஸ் பண்ணவர், காமராஜ் தோன்றா தன் அரசியல் வாழ்க்கைய காமராஜ் கிட்டே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவர், தேவிலால், சந்திரசேகர், இந்திய அளவுல பெரிய ஸ்ட்ரக்சர்ல உள்ள ஐயா. குருமூர்த்திக்கு கருத்தையை மீறி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தைப்பற்றிய உங்களுக்கு வேணா ஆண்டி ஸ்டாலின் இருக்குமியா, எங்களுக்கு ப்ரோ மோடியா. நாங்க மோடிக்கு நாளைக்கு இந்த சக்தி வந்து எதிராக பெறக்கூடாதியா, அது வந்து அடிப்பட்ட புள்ளி நாளைக்கு பாயும். அதனால அது கூடாதுங்கிறதுல நாம சொன்னது மோடிஜி இன்ஃபுளுன்ஸ் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னது நாளைக்கு நடந்தது. ஏன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் தடுத்தது நாம. அப்போ அவங்க நாளைக்கு அந்த இது வச்சுக்கிட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து மோடிக்கு எதிராக ராகுலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வெளிப்படையாகவே விஜய் காட்டிட்டாரு. நீங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து தலைவாப்படத்தை அடிச்சது அநீதி தான். ஏன் அடிச்சாங்கன்னா விஜய் ஏன் ஆள் இல்ல, இவரு அனில் மாறி உதவணும்னு சொல்லிக்கிட்டு அதிமுக ஓட்டர்ஸ சாப்பிட பாக்குறாரு. இப்ப கூட தான் தீபா ஜெயக்குமார் சொல்றாங்க, எம்ஜிஆர் சொல்றத
அதிமுக காரங்க எதிர்க்கணும். ஜெயலலிதாவுக்கு அண்ணமகா சொல்றாங்க, எம்ஜிஆர் சொல்றத எதுக்கெல்லாம் நீங்க ஏமாளி ஆகுவீங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஜெயலலிதா எவ்வளவு பெரிய அலர்ட், அதே அலர்ட்னஸ் அவங்க அண்ணமகள்கிட்டே இருக்குது. அவங்க ஜெயலலிதா என்ன பண்றாங்க, இப்படியே வந்தா நான் பலையன் அடையும் போது எம்ஜிஆர் சொல்லி என்ன பலையப்படுத்துவேன், அப்ப உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தலைவப்படுத்த அடிச்சுட்டாங்க. அடிச்சது தவறு, அடிச்சாட்டிங்கிறத நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். தாம்பரத்துல நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறத தடுத்தது, ஏழை மக்களுக்கு 4 பேர் விஜயால உதவுறது தடுத்தது தவறு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு ஜெயலலிதா நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஜெயலலிதா செய்யலன்னா நாளைக்கு விஜய் ஒரு சக்தியாகி ஜெயலலிதா கழுத்திலே கத்தி வச்சிருப்பாங்க. அதனால தலைவா படத்தை பொடிச்சு தள்ளிட்டாங்க. நீங்க கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆச்சு. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு அப்படின்னாலும், சசிகலா மாதிரியா விஜய் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒப்பீடு சரியா இல்ல சசிகலா மாதிரி இவர் அடங்கி போவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா இவர் தொடர்ந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியை வச்சிருக்காரு, தொடர்ந்து பாஜகவை எதிர்த்துதான் அரசியல் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது இன்னும் விஜய்க்கு இந்த நெருக்கடி அப்படிங்கிறது இன்னும் மைலேஜ் தானே கொடுக்கும். சசிகலா அடங்கி போகக்கூடியவங்க இல்ல. ஐயா மா நடராசன் ஜெயலலிதாக்கு ஹீட்டை தாண்டி பார்ப்பன திமுறை அடக்கிய மாயாவதி அம்மையாரே வருகன்னு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போட்டவர் தான், சாதாரண ஆள் கிடையாது ஐயா மா நடராஜன். அது மட்டும் வாண்டையாரெல்லாம் மத்திய அரசையும் மாநில அரசையும் பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டர் எதிர்த்து காமராஜ் கூட நின்றவர் தான் ஐயா வாண்டையார். அவங்க எல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஒப்பீடு கிடையாது, ஆளுமையா நான் சொல்ல வரல. சசிகலாவுக்கு அன்னைக்கு கன்விக்ட் ஆனாங்க, அவங்க சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமை இருந்துச்சு. விஜய்க்கு அப்படி இல்லையே. இந்த கரூர் இஷ்யூல கூட ஒரு விட்னஸா தானே வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சசிகலா விஷயம் 2021 அவங்க வேற ஏதோ கணக்கு போட்டு ஏமாந்துட்டாங்க. அவங்க களத்துக்குள்ள எழுத்து நின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆயிருப்பாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். ஜெயந்த் சௌத்ரி அவங்க களத்துல எழுத்து நின்னா தினகரன் ஒரு 15% வர முடியும், ஜெயந்த் சௌத்ரி மாதிரி வர முடியுங்கிற கருத்தை நான் அன்னைக்கே சொன்னேன். சசிகலா 2021 களத்துக்குள்ள வராதுதான் அவங்க பலகீனம். தன்னோட பாதிப்புகளை சொல்லி அவங்க களத்துக்குள்ள நின்று இருப்பாங்கன்னா லீடர் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த இருக்கக்கூடியவங்க தான் ஐயா நடராஜன் ஜெயலலிதாவுக்கு ஹீட்டை தாண்டி போல்டா நின்னவர் தான். எனக்கு வரலாறு, நானே அது நடராஜன் ஐயா பாராட்டி இருக்கிறேன். அவரு சில விஷயங்கள் தொடர்பாட்டு மீனவர்களை நாடாரோட தாதுமணல் தொழிலுக்கு எதிராக திருப்பி விட்டது, அதிமுக மாவட்ட செயலாளர்களை நாடாரோட தாதுமணல் தொழிலுக்கு எதிராக திருப்பி விட்டது, மறவர் சகோதரர்களை நாடாருக்கு எதிராக நெல்லை மாவட்டத்தில் திருப்பி விட்டதெல்லாம் நம்ம ஒரு கல்லால் அடிச்சா 2 கல்லால் அடிக்கிற மாதிரி கருத்தியல் அவருக்கு எதிராக பண்ணணுமே தவிர அவருக்கு திறமை, உழைப்பு, போல்ட்னஸ் நம்ம என்னைக்குமே குறை சொன்னது கிடையாது. போல்டானவர் தான் அவரு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி சசிகலா அம்மையாரும் அந்த 21 ஏமாறாம போல்டா நின்று இருப்பாங்கன்னா லீடரா நின்று இருக்க முடியும். இப்பவும் விஜய்க்கு மைனஸ். தலைவா படம் கேரளாவில் பிரேக் ஈவன், கேரளாவில் விஜய்க்கு நல்ல மார்க்கெட், தலைவாவும் பிரேக் ஈவன். தமிழ்நாட்டுல 0. ஏன் காரணம்னா சரண்டர் ஆனது. இப்பவும் தலைவா இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் விஜய்க்கு இமேஜ் அது பாதிக்கும். ஜனநாயகம் சொல்றீங்க, கண்டிப்பா பாதிக்கும், கண்டிப்பா அது பாதிக்கும். இல்ல இதுக்கு பிறகு ரிலீஸ் பண்றதுக்கான டேட் அப்படின்றதும் சரியான ஒரு பல சிக்கல்கள், பிக்கல்கள், பிடுங்கல்கள் இருக்குது. சீமான் அந்த படத்துக்கு ஆதரவா வார்த்தை சொல்றாரு, விஜய் நாளைக்கு நம்மள சிஎம் கேண்டிடேட்டா சொல்வாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ள இருக்கலாம். ஆனா நீங்க உங்க ஆளு இந்த விவரத்தை சீமான் இல்ல ஸ்டாலின், சிஎம் ஸ்டாலின் கூட ஜனநாயகனுக்காக குரல் கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் படத்து பேரை சொல்லாம பராசக்தியும் சேர்த்து குரல் கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஸ்டாலின் தெளிவா நின்று போறாரு. ராகுல் காந்தி மோடிக்கு எதிராக விஜய் பேரை சொன்னா ஸ்டாலின் கோவப்பட்டுவாரோன்னு விஜய் பேரை சொல்லாம ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்திருக்காரு. சீமான் விஜய் தன்னை சிஎம்ஆ மீண்டும் சொல்ல மாட்டாராங்கிற எதிர்பார்ப்புல அவரும் தன்னோட குரலை ஜனநாயகத்துக்காக கொடுத்திருக்காரு. விஜய் பேசாதது ஒரு பெரிய சினிமா ஹீரோ, அதுல இமேஜ் அடிப்படுது. என்னன்னா சிவாஜி 72 எம்ஜிஆர் எல்லாம் தாண்டி போயிட்டாரு. அப்படி போனவரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதும் டல் ஆகுது. ஆனா ஃபைட் கொடுக்கிறாரு. ஒரு உறவு சுற்றவாளிகளுக்கு ஒரு தங்க பதக்கம், உரிமை குரலுக்கு பதில் சொல்ல முடியல, பாட்டும் பரதம் பதில் சொல்லும் நாம எதிர்பார்க்கிறோம். உரிமை குரலுக்கு பாட்டும் பரதம் பதில் சொல்லிடும் எதிர்பார்க்கிறோம். அவரு எமர்ஜென்சில காங்கிரஸ் போனதுனால தியேட்டருக்குள்ள நுழைய கூடாதுன்னு 500 பேர் நிக்கிறான். எனக்கு அப்ப சின்ன வயசு, டீனேஜ். நான் தியேட்டருக்குள்ள தங்க தியேட்டர்ல படத்துக்கு போனோம்னா என் மாமன் மச்சான், அண்ணன், தம்பி, பங்காளி எல்லாம் போகாதடாங்கிறான். முடியல நமக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா பெரிய ஹீரோவா நம்ம படத்துல சேர்வான்னு படிச்சுட்டு பேசக்கூடிய அண்ணன் எமர்ஜென்சில அங்க போயிட்டு ஆரம்பிச்சோம். நம்மளால அதை ஏற்றுக்க முடியல. அந்த படமே பிளாப். எமர்ஜென்சில ஆளுங்கட்சி கூட சிவாஜி போயிட்டாருன்னு படமே பிளாப் ஆயிடலாம். படங்கள் பிளாப், நிறைய படங்கள் பிளாப். அப்புறம் அவருக்கு கலைத்திறமையில, நடிப்பு திறமையில, எக்ஸ்ட்ரா நடிப்பு மிகப்பெரிய கலைஞர்னால தீபம், திரிசூலம், அந்தமான் காதலி எல்லாம் அன்னைக்கு மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியனோட வசூல் ஜாஸ்தி படம் தான். அதுக்கு சாதிச்சாரு. பட் அந்த கட்டத்துக்குள்ள மக்கள் இவன் ஹீரோ இல்ல, எமர்ஜென்சி கண்டு பயந்துட்டாங்கிற இமேஜ் அடிப்படுது. பிரேக்கிவான கேரளாவில் ஆன, மற்ற ஸ்டேட்டுகள் ஆன தலைவா இவன் பயந்துட்டான் ஜெயலலிதாவுக்குங்கிறதுல இமேஜ் அடிப்படுது.
இப்பவும் இந்த படத்துக்கு விஜய் பயந்து இருக்கிறது இமேஜ் அடிப்படும். நீங்க வேணா பயந்து இருந்துகிட்டு களத்துக்குள்ள ஒண்ணும் சொல்லாம வெளியே 4 பேரை வச்சு சிம்பதின்னு சொன்னா அது ஒரு ரசிகனுக்கு சிம்பதி வரும். நான் ரசிகன் சிம்பதியை நான் மறுக்க வரல. ஜெயலலிதா அடிச்சாங்க, சிம்பதி வந்து ஐடி ரைடுல இது பண்ணாங்க, சிம்பதி வந்து. அப்பவும் சொன்னேன், சர்வ வல்லமை படைச்ச ஒருத்தன், இலக்கத்துக்கு எதுவும் இல்ல ஒருத்தன், அவங்கிட்ட நீங்க ஸ்டாலின் கிட்ட உதயநிதிட்ட கொஞ்சம் விளையாடுற மாதிரி கொஞ்சம் விளையாடக்கூடாது. அந்த அடிதான் அன்னைக்கு நீங்க பண்ணாங்க. நீங்க ஆட்களை கொண்டு திரட்டி செல்ஃபி எல்லாம் எடுத்தீங்க, ஓகே, அது நீங்களும் அரசியல் பண்ணீங்க, அதுல அது உங்க மேல சிம்பதி வந்தது. சர்க்கார் படத்துல அடிச்சாங்க, சர்க்கார் படத்துல தினகரனை எதிர்கொள்றதுக்காக சாப்பிட்டு டார்ஜெட்டா உங்களை எடுத்து அடிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அதை ரொம்ப கரெக்டா சகோதரர் முருகதாஸ் பண்ணிட்டாரு. முருகதாஸ் சீமான் வீட்டுல பார்த்தேன், பாராட்டுறேன். ரொம்ப போல்டா வரலாற்று சொன்னீங்க. ஜெயலலிதா அப்படித்தான், ஜெயலலிதா பற்றி நீங்க சொல்றது கரெக்ட் தான் சகோதரர் முருகதாஸ். அப்பவே யாரோ ஒருத்தர் மிரட்டும் போது எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, எந்த மந்திரி மிரட்டினான்னு சொல்லுன்னு மந்திரி பேரை கூட நான் கேட்டவன் தான். சோ அந்த இடத்துக்குள்ளேயும் உங்க மேல சிம்பதி வந்தது. முருகதாஸ் போல்டா நின்னாரு, உங்க மேல சிம்பதி வந்தது. இப்பவும் உங்க மேல சிம்பதி வரும், நான் மறுக்க வரல. ஆனா படம் ஜனநாயகத்தை நீங்க பார்க்கும்போது என்னையா இந்த படத்துக்கு சென்சாருக்கு இவ்வளவுக்குள்ள பயந்தாருங்கிற அந்த ஹீரோயிசம் வந்து சப்கான்சியஸ்ல அடிப்படும். ஹீரோயிசம் தலைவா படத்துல இன்னமும் அவர் அமைதியா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா எல்லாருக்குமே இருக்கு. ராகுல் காந்தி எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுக்கும் போது அவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், சின்னதா ஒரு மௌனத்தை கலைச்சிருக்கலாம் அப்படின்றதுதான். நேற்றைக்கு வரைக்கும், ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த படம் விவகாரம் குறித்து விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு முணுமுணுப்பு கூட இல்ல. தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல். நான் திரும்ப சொன்னேன், பலத்தை நிறுவீங்க. 39 கேண்டிடேட் போட்டு உங்களோட இரவு பாடசாலையை பாராட்டினேன், நலத்திட்ட உதவிகளை பாராட்டினேன். 39 போட்டு பலத்தை நிறுவீங்கன்னு சொன்னேன். ஐயா புசி ஆனந்த், விஸ்வகர்மா சமுதாயம், பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல அவரை பொதுச் செயலாளரா ஆக்குனதை பலமுறை பாராட்டி இருக்கிறேன். அவர்கிட்டயே சொன்னேன், நீங்க ஜானாரகி சாமிக்கு துர்போதனையினால மோடி மேல உள்ள வன்மயத்துல மதவெறி கும்பல் என்ன பண்ணிச்சு, நம்ம கேண்டிடேட் போட்டா அது மோடிக்கு லாபமாயிரும், நம்ம கேண்டிடேட் போட்டா அது ராகுலுக்கு நஷ்டமாயிரும். அப்ப நாங்க இதை மோடி சொல்ல மாட்டோமா? இப்ப வரும்போது மோடி எதிர்ப்புல விஷத்தோட வரான், உடம்பு ஃபுல்லா நமக்கு எதிரான விஷத்தை தேக்கி வச்சுட்டு வரான்னு சொல்ல மாட்டோமா? இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தினது மோடி, RSS மானத்தை காப்பாற்ற. 2024 விஜய் நிக்காததுக்கு காரணம் ராகுலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு அவர் நிக்கல. எஸ், இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை, சோனியா கிட்ட 3வது முறையும் இந்த நாடு தோத்துறக்கூடாதுன்னு இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தின மோடிக்கு எதிராக தான் அவங்க நிக்கல. ராகுலுக்கு அது பாதிப்பு வந்துடும். அப்ப இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தின, RSS மானத்தை காப்பாத்தின மோடியை வீழ்த்ததுக்கு நீ 2029 ஜானாரிக்கு சாமி இன்டர்நேஷனல் கான்பரன்ஸோட மதமாற்ற கும்பலோட மிஷினரியோட இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, வருவ. அப்போ அதோட ரேகையை நீ வந்து காட்டிட்ட. சிஏ எதிர்ப்புன்னு மட்டும்தான் சொன்ன, பார்லிமெண்ட் கேண்டிடேட் போடல, வக்போட எதிர்த்து வழக்கு போடுற, ஓட் ஷேரின்னு ஒரு டப்பா போராட்டம், தோல்வியை மறைக்கிறதுக்கு ராகுல் காந்தி தொடர்ந்து தோத்துட்டு இருக்காப்புல. அந்த தோத்துக்கிட்டு அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு ராகுல் காந்தி நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு ஆளுக்கு முந்தி தமிழ்நாட்டுல முதல்ல போய் கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க. அது போலதான் ஸ்டாலினை தெரிவிக்கிறாரு. இப்ப என்னன்னா பலம் இல்லாத உங்களை ராகுல் வந்து மதிக்கல, ஜனநாயகம் தான் போட்டாரே தவிர உங்க பேரை போடல. எப்பா பிரவீன் சக்கரவர்த்தி, எப்பா மாணிக் தாகூர், ராகுல் வந்து விஜய் பேரை போடலப்பா, நாங்க எல்லாம் நுணுக்கமா பாக்குறோம். அப்போ ராகுல் என்ன நினைக்கிறாரு, ஸ்டாலின் தான் நமக்கு வழின்னு நினைக்கிறாரு. பட் விஜயை காட்டி ஸ்டாலின் பவர் போலிட்டிக்ஸ் பண்றாரு. அப்ப இது மோடிக்கு நஷ்டம். இங்க இஷ்யூவே அதுதான். ராகுல் காந்தியை கொண்டு வந்து ஐயா நடராசன் 77 காங்கிரஸ் வெற்றி, 77 இந்திரா காந்தி வெற்றி, 80 வெற்றி, 84 வெற்றி, எம்ஜிஆர் 80 வீணா போனாரு, 89 வெற்றி, 91 வெற்றி, 2004 வெற்றின்னு அவங்க ஜெயலலிதா ஓட்டப்படகுல ஏறிட்டாங்க. ஐயா நடராசன் தான் சொல்றாரு, பாஜக ஓட்டப்படகுங்கிறார், நீங்க சோனியாவை போகாது தப்புங்கிறார். அப்ப இப்படி எண்ணம் கொண்ட ஒருத்தர் கையில அவர் மனைவி சிஎம் ஆனாருன்னா அவங்க காங்கிரஸ் கூட தான் நிற்பாங்க. காமராஜர் தோற்கடிச்ச காங்கிரஸ் தான் எல்லா கல்லருக்கும் இல்ல, நடராஜங்கிற கல்லருக்கு, வாடையாருக்கு இல்ல, சிவாஜிக்கு இல்ல, அவங்களுக்கு அது பாசமா இருக்கும். அப்போ நாம அதை சொல்லத்தானே செய்வோம். அப்போ இவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் சசிகலாவை ராகுல் காந்தி ஃபேமிலியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியவங்க, நமக்கு லாபம் இல்ல. அப்போ அவங்க வெற்றி பெற்றா இன்னைக்கு அவங்க தான் சிஎம்மா இருப்பாங்க. காங்கிரஸுக்கு 20 சீட்டு பார்கெனிங் பண்ணி ஏத்தி இருப்பாங்க. அப்ப அது என்னத்துக்கு மோடிக்கு? அப்போ சர்வே வல்லமை படைச்சவன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா விஜய் வந்து நிறைய ராகுலுக்கு ஃபேவரா தான் கடந்த காலங்கள் இருந்திருக்காரு, இப்பவும் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாலும்
இப்ப கூட அண்மையில மாணிக்கம் தாகூர் இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் போய் பேசினதுல ராகுல் பெருசா விஜய் பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னும் திமுக கூட தான் கூட்டணி போக போறதா சொல்றாங்க. அப்ப விஜய் ஏன் இவ்வளவு ஃபேவரா இன்னும் காங்கிரஸுக்காக அவர் இருக்கணும், பாஜகவை எதிர்க்கணும்? அந்த இடத்துக்குள்ள நாங்க நம்ப முடியாது. அடிபட்ட புலி, அடிபட்ட பாம்பு எப்ப வேணாலும் கொத்த வரலாம். மோடி லாயலிஸ்டான நாங்க எதை எதிர்பார்க்காம, பதவி எதை எதிர்பார்க்காம, மோடி PM 2029 4வது முறை வரணும்னு இருக்கக்கூடியவங்க. இந்த சக்தி நம்ம பிழைக்க விட்டோம்னா காத்து குடிச்சு 29 ராகுலுக்கு ஆதரவாட்டு நமக்கு எதிராக தான் வரணும். தொட்டாச்சு என்னமோ விடக்கூடாது. அதுதான் நம்ம கருத்து. அதுல விஜய் பாதிக்கப்படுறது எனக்கு அனுதாபம் தான். ஆனா நீ நாளைக்கு மோடிக்கு எதிராக வந்து நிப்பியே. எங்க இந்திரா காந்தி அம்மையாரு சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. கிரியை எதிர்த்து ஜெயிக்க வச்சனால்தான் அவங்க அரசியல சர்வே பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த சர்வைவல் டைம்ல நாளைக்கு ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன்ல ராகுல் காந்திக்கு ஆதரவா வந்து நிப்பல்ல. அப்போ விஜய் போல்ஸா விடுறது 29 மோடிக்கு நஷ்டம் இல்ல. எடப்பாடியே சொல்ல மாட்டாரு. நாம இந்த கருத்தை சொன்ன பிறகு எடப்பாடியே மோடி கிட்ட சொல்ல மாட்டாரு. ஷோகே சாமி ஒரு ட்வீட் போட்டாருன்னா எடப்பாடி இதுல இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நேத்தைக்கு சில தகவல்கள் வெளியானதுல என்னென்னலாம் சொன்னாங்கன்னா 2024 போலவே 2026ஐயும் தேர்தலை புறக்கணிக்கலாமா அப்படின்னு விஜய் பேசினதா சில தகவல் வருது. அப்போ இந்த முறை அவரு தேர்தலை விட்டுட்டு அடுத்த முறை பாத்துக்கலான்ற மாதிரி விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சுமன் ஸ்ரீராமன் சார் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ப்ரிப்பரேஷனுக்கு எதுவுமே இல்ல. இவரு யார் நல்ல கருத்து யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிறோம். சுமன் ஸ்ரீராமன் நமக்கு சகோதரர், ஒரு வெஸ்டர்ன் ஜீனியஸ் தான் அவர். அது மேல என்னைக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. தவறான கருத்துன்னா அதையும் சுட்டி காட்டி நம்ம ஆணித்தரமா சொல்லுவோம். எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல. பிரசாந்த் கிஷோர் மாதிரி நிக்காம பேர் வரானுறாரு. பிரசாந்த் கிஷோர் அவர் தான் நிக்கல. பட் அவர் உழைச்சாரு, களத்துக்கு போனாரு, சுயேட்சையில பிடிச்சாரு, கேண்டிடேட் போட்டாரு. ஒரு 243 பீகார்ல ஓரளவு தேத்திட்டாரு. கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் வந்து விலை போனானுங்க. என்றாலும் அவர் களத்துக்குள்ள நின்னாரு. நீங்க கேண்டிடேட்டே ப்ரிப்பேர் பண்ணலையே. ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் ஏமாத்துறாப்புல. கேண்டிடேட் வராதுங்கிறதையும் என்னோட கருத்துப்படி 50 கேண்டிடேட் மேல இல்லைங்கிறதையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாட்டு ஆன்லைன் கேண்டிடேட் அப்ளிகேஷனுக்கு போறாரு. ஆன்லைன் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ரவீந்திர துரைசாமியோட கேண்டிடேட் இல்லைன்னு சொல்றது கரெக்ட் ஆகுதுல்ல. இதைத்தான் நான் கருத்து கோஷ்டிகளை அடிச்சேன். எப்ப 214 போட்டுவிட மாட்டாரு. அவரை வச்சு ஏன்பா கருத்து கணிப்பு எடுக்கிற? இன்எலிஜிபிள், இன்காம்பிடன்ட், மண்குதிரை. அப்ப நீங்க என்னைக்கு வந்து கேண்டிடேட் போடுறதுக்கு உங்களுக்கு இது இருந்ததுன்னா நீங்க என்ன செய்திருக்கணும்னா, பனையூர்ல வந்து வேட்புமனு விநியோகிக்கப்படுது. ஒரு வேட்புமனுக்கு வந்து அதிமுக 10,000 வைக்கிறாங்க. அதிமுக நம்ம பெரிய கட்சி, நம்ம ஒரு வேட்புமனுக்கு 15,000 ரூபாய் வச்சிருக்கோம். நீங்க வந்து வேட்புமனு வாங்கி விருப்ப மனு கொடுங்க. இது திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போற போட்டி. அதிமுகவிலே 10,000 பேர் விருப்ப மனு வாங்கிட்டான். 15 கோடி கலெக்ட் ஆயிட்டுன்னு எடப்பாடி சொல்றாரு. சரி, செட்டப் ஒரு 5 கோடினாலும் 10 கோடி கலெக்ட் ஆயிட்டு. நம்ம யதார்த்தம் அவங்களுக்கு அமைப்பு இருக்குங்கிற மறுத்துக்கிட்டு பேசணும்னா நம்ம ஏமாந்துருவோம். அப்ப உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு பனையூருக்கு வந்து ஃபார்ம் வாங்குங்க, ஃபார்முக்கு இவ்வளவுன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி 50 கேண்டிடேட் மேல ஒன்ட்ட இல்லைங்கிறது நீ வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும். நீ ஆன்லைன் கேண்டிடேட்ங்கிற அப்ப இது விஜய மோசடி பண்றியா அல்லது விஜயும் ஜானாருக்கும் சேர்ந்து இழிச்சவாய் பத்திரிகாரன் கொஞ்சம் பேர் இருக்கான், அவங்கள மோசடி பண்றியா? அவனோட பேரை கூட நான் சொல்லுவேன், எங்க அண்ணன் தம்பியா கூட இருப்பான். யார மோசடி பண்றீங்க? இதுதான் நான் கேட்டேன். கொரோனா பீரியட்ல பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கல. இவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை காட்டி உங்க பலவீனத்தை மறைக்கிறதுக்கு அன்னதானம் வழங்கல. அன்னதானம் வழங்குறதுக்கும் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு என்னப்பா வித்தியாசம்? உனக்கு ரஜினிகாந்துக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் பணம் செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் உண்மை நிலைமை. அப்போ நீ வந்து 214 தொகுதியிலும் அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு சொன்ன. 214 தொகுதியில அன்னதானம் வழங்கினா ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் 50,000 ரூபாயாவது செலவழிச்சாதான் அன்னதானம் வழங்கி நான் அதை பாராட்டுறேன். சிற்றின்னு ஒரு அப்புன்னு பாராட்டுறேன், ஈசிஆர் சரவணனை பாராட்டுறேன், காரைக்குடி டாக்டரை பாராட்டுறேன், புதுக்கோட்டை பர்வேச பாராட்டுறேன், அஜிதாவை பாராட்டுறேன். செய்தவங்களை நம்ம பாராட்டுறோம். அது ஏழை மக்களுக்கு விஜயகாந்த் பேரான ஒரு நன்மை செய்யறது வந்து பாராட்டக்கூடியது. ஜெயலலிதா தாம்பரம் அந்த ஜெயின் காலேஜ் இதை தடுத்தது ஜெயலலிதாவுக்கு அநீதி அழிச்சாட்டியும் அக்கிரமம்னு ஜெயலலிதாவை நம்ம சொன்னவங்க. விஜயால நலத்திட்ட 4 ஒர்க் பண்ண அதை ஜெயலலிதா தடுத்தது தவறு நம்ம ஆணித்தரமா சொல்லக்கூடியவங்க. ஆனா நீ மோசடியா சொல்ற. 214 நடந்துங்கிற நடக்கலன்னு எனக்கு தெரியும். நீ நடக்கலன்னு தெரிஞ்சதை நான் எக்ஸ்போஸ் பண்ணனாலதான் உங்ககிட்ட கேண்டிடேட் இல்லைங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். அதனால இந்த சர்வே பட்டியெல்லாம் ஏன்பா முட்டாள்தனமா சர்வே பண்ணிட்டு தர்ற? 214 போட்டாருன்னா சர்வே பண்ணு. 214 போட்டு 2 இஷ்யூ சொன்னா சர்வே பண்ணு. ஆளே 50க்கு மேல ஆளே இல்ல.
214 தொகுதியில அன்னதானம் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் தினத்தந்தியிலும் செய்தி கொடுக்கிறாப்புல 35 இடத்துக்கு மேல நடக்கல. சோ இந்த இடமும் விஜய்க்கு ஒரு சிக்கலான இடம் தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.